இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி என்றால் என்ன என்றொரு கேள்வி. இது எப்படியானது, ஏன் உருவானது, எப்பொழுது உருவானது? தமிழ் அரசு என்ற பெயரோடு இந்த கட்சி உருவானது 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி. ஏன் உருவானது? அதுகால வரைக்கும் இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே பிரதிநிதிகளாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்த சில முடிவுகளோடு இணங்காத காரணத்தினாலே தந்தை செல்வா என்று நாங்கள் அழைக்கிற ராணி சட்டத்தரணி, அந்த காலத்திலே எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் அந்த கட்சியிலே இருந்து பிரிந்து நாங்கள் ஒரு தமிழ் அரசு உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் அரசு என்று சொல்லுகிற போது தெளிவாக அந்த காலத்திலேயே அதை வரையறுத்தது அப்படி என்று சொன்னால் ஒரு தனி நாடு அல்ல, ஆனால் ஒரு அரசு, ஒரு நாட்டுக்குள்ளே தனியான ஒரு அழகு. அதை சமஷ்டி என்று சொல்லுவோம், சுயாட்சி என்று சொல்லுவோம். தனியான எங்களையே நாங்கள் ஆளக்கூடியதான ஒரு ஆட்சி அழகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாடு சுதந்திரம் அடைந்த போது ஜனநாயக ரீதியிலே ஆட்சி அமையும் என்று சொன்ன போது ஜனநாயகத்திலே எது மேலோங்கும், எவருடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதோ அந்த கருத்து தான் மேலோங்கும். ஆகவே இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டோம், இனி இலங்கையை ஆளுகிற பொறுப்பு எங்களிடம் இல்லை என்று இங்கிலாந்து சொல்லி இங்கே இருந்து வெளியேறின போது இங்கே ஜனநாயக ரீதியிலே ஆட்சி அமைக்கிறது என்று சொன்ன போது பெரும்பான்மையாக இருக்கிற இனத்தவர்களுடைய எண்ணம் தான் எப்பொழுதுமே வெற்றியடையும். ஒரு தேர்தலில் அல்லது ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு நடத்தினால் யார் பெரும்பான்மையோ அதுதான் வெற்றி பெறும். ஆகவே நிரந்தர பெரும்பான்மையும் நிரந்தர எண்ணிக்கையிலே சிறுபான்மையுமாக இரண்டு இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க, அதிலே தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களும் இன்னொரு இனமாக தங்களை வேறு இனமாக அடையாளப்படுத்திக் கொள்ள போது 70-75% கூடுதலான நிரந்தர பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுடைய ஆட்சியாகத்தான் அது இருக்கும். ஏனென்றால் வாக்கெடுப்பு நடத்தினால் அவர்கள் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அந்த பக்கத்தான் வெற்றியடையும். ஆகையினால் தான் அப்படியான முடிவுகள் எடுக்கப்பட முடியாது. வெவ்வேறு அலகுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்கள் அந்த அலகுகளுக்கு கொடுக்கப்பட்டால் சில அதிகாரங்களை தவிர, ஒரு நாட்டுக்குரிய வெளியுறவு கொள்கை, நாணயம் போன்ற சில அதிகாரங்களை தவிர அவை மத்தியிலே இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா ஆட்சி அதிகாரங்களும் அந்த அலகுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த அலகுகள் தங்களுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே தான். இது ஒரு புதிய விடயம் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே 190க்கும் மேற்பட்ட நாடுகளிலே கூடுதலான நாடுகள் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்ட நாடுகள். உலகத்திலே பலம் பொருந்திய நாடுகளாக இருக்கிற நாடுகள் அனைத்தும் சமஷ்டி ஆட்சியை கொண்ட நாடுகள். ஆகவே இல்லாத ஒன்றை கேட்கவில்லை. இருக்கிற ஆட்சி முறைகளிலேதான் தமிழ் பிரதேசங்கள், தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே எங்களுக்கு தனியான ஒரு அழகு கொடுக்கப்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இலங்கை தமிழ் அரசு கட்சி. அந்த கட்சிக்கு 1956ஆம் ஆண்டுல 52ஆம் ஆண்டு தேர்தலிலே பெரிதாக மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆனால் 56ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களை இன்று வரைக்கும் அத்தனை தேர்தல்களையும் மிகப்பெரிய கட்சியாக
மக்கள் வாக்களித்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான். ஆகவே இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்னவென்று கேட்டால் இந்த சமஷ்டி ஆட்சி முறை, ஒரு தமிழ் அரசு, வடக்கு கிழக்கிலே ஒரு அழகு. இடையிலே 70ஆம் ஆண்டுகளிலே 70ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருந்த காரணத்தினாலே அவர்கள் இருந்த அரசியல் யாப்பை மாற்றி எங்கள் நாட்டுக்கான, எங்கள் மண்ணிலே இருந்து உருவாகிற ஒரு அரசியல் அமைப்பென்று புதிய குடியரசு, முதலாவது குடியரசு அரசியல் யாப்பை உருவாக்குகிற போது அங்கேயும் எங்களுடைய கட்சி இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது. அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அங்கேயும் பெரும்பான்மை வாக்குகளினாலே அது முறியடிக்கப்பட்டது. 84, 13, 86, 12 என்று ஒவ்வொரு முன்மொழிவும் முறியடிக்கப்பட்டது. அந்த வேளையிலே தான் 1971ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே தந்தை செல்வா சொன்னார், இது பெரும்பான்மை அல்ல, இது பேரினவாதம். எல்லாம் நாங்கள் கேட்கிற நியாயமான கோரிக்கைகளையும் நீங்கள் உங்களுடைய கூடுதலான எண்ணிக்கையினாலே முறியடிக்கிறீர்கள். இனி நாங்கள் இங்கே இருந்து பிரயோசனம் இல்லை, நாளையிலே இருந்து நாங்கள் இங்கு வரமாட்டோம். அப்படியாக உருவாக்கப்பட்டதுதான் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு, தமிழ் மக்களுடைய பங்கு பெற்றல் இல்லாமல். இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பு 77ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதிலேயும் ஆட்சியிலே இருந்த அரசாங்கத்துக்கு 6/5 பெரும்பான்மை இருந்தது. 3/2 தான் தேவை. ஆனால் 6/5 பெரும்பான்மை இருந்த அரசாங்கம் தான் நினைத்தபடி ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கியது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தேசிய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டோம். குடியரசு என்று சொன்னால் என்ன? குடிமக்கள் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு யாப்பு. இந்தியாவுக்கும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபடியா தான் எங்களுக்கும் அதோட கிடைச்சது. 47ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுக்கவில்லை, எங்களுக்கு தான் இங்கிலாந்து ஒரு யாப்பை கொடுத்தார்கள், சோல்பரி யாப்புன்னு சொல்லி. இந்தியாவுக்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் ஒரு யாப்பை கொடுக்கவில்லை, நீங்களாகவே உங்களுடைய யாப்பை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று 3 வருட காலமாக அவர்கள் யாப்பை தயாரித்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கலாநிதி BH அம்பேத்கர் அதுக்கு தலைவர். தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிற சமூகத்திலே இருந்து வந்த ஒருவர் தான் மகாத்மா காந்தி, அவரைத்தான் தலைவராக நியமித்தார். 3 வருட காலமாக அனைத்து மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த யாப்பு உருவாக்கப்பட்டது. அப்படியாக உருவாக்கப்பட்டபடியினால் தான் அங்கே மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. மாநிலங்கள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? மொழி அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது. மொழிசார் மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார், மொழிசார் மாநிலங்கள். ஆகவே தமிழருக்கு ஒரு மாநிலம், தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஆந்திர பிரதேசம் இப்பொழுது 2 மாநிலங்களாக பிரித்திருக்கிறது. மலையாளம் பேசுகிறவர்களுக்கு கேரளா தெற்கிலே, கன்னடம் பேசுகிறவர்களுக்கு கர்நாடகா. அப்படியாக மொழிசார் மாநிலங்கள் ஆக பிரிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரங்கள் அந்தந்த மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இலங்கைக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் எங்களுக்கு அப்படியாக தமிழ் பேசுகிற மாநிலம் ஒன்று வேண்டும் என்று கேட்ட போது அது பெரும்பான்மையினத்தருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் போய் சேர்ந்து விட்டது. குடியரசு அரசியல் யாப்பு என்று சொல்லி இந்தியாவிலே 47ஆம் ஆண்டிலிருந்து 50ஆம் ஆண்டு வரைக்கும் செய்ததை தான் இலங்கையிலே 70ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் செய்தார்கள். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கினார். ஆனால் அனைவருடைய கருத்துக்களும் கேட்கப்படவில்லை. தமிழ் மக்களுடைய முன்மொழிவுகள் புறக்கணிக்கப்பட்டன. ஆகவே அந்த தேசிய வாழ்க்கையிலே இருந்து, அதுவும் பிரதானமாக எந்த சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நாடாக வாழுகிறோம் என்று நாங்கள் இணங்குவதாக இருந்தால் அந்த சமூக ஒப்பந்தத்துக்கு அனைத்து மக்களும் இணங்க வேண்டும்.
அப்படி இல்லாமல் எங்களை வெளியே புறந்தள்ளி வைத்து தாங்களாக ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கின காரணத்தினால்தான் எங்களை நீங்கள் வெளியே விட்டு விட்டீர்கள், ஆகவே நாங்கள் தனியாக போகிறோம் என்று சொல்லி 76ஆம் ஆண்டு ஒரு தனிநாடு தீர்மானம் வட்டுக்கோட்டையிலே நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது நிறைவேற்றப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சி தலைமை வகித்த தமிழர் விடுதலை கூட்டணி தெளிவாக அது சாத்வீக ரீதியாகத்தான் அடைவோம் என்று சொன்னார்கள். தந்தை செல்வா பாராளுமன்றத்திலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி உரையாற்றுகிற போது திட்ட தெளிவாக சொன்னார், சாத்வீக ரீதியாகத்தான் நாங்கள் இதனை அடைவோம் என்று சொன்னார். ஆனால் சாத்வீக போராட்டங்கள் ஒன்றும் எங்களுக்கு முடிவை தரவில்லை. ஆகவே அந்த வேளையிலே ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்தன. ஆயுத போராட்டம் உங்களுக்கு தெரியாத விடயமல்ல, நீண்ட நெடிய போராட்டம், ஒரு சில வருடங்களாக நடந்ததல்ல, ஏறத்தாழ 30 வருடங்கள் நடந்த போராட்டம். அதிலேயும் எங்களுக்கு அந்த முடிவு வரவில்லை. ஆகவே சாத்வீக போராட்டத்திலே எங்களுக்கான முடிவு வரவில்லை, ஆயுத போராட்டத்திலேயும் எங்களுக்கான அந்த முடிவு வரவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதில்லை. என்றால் நாங்கள் ஒரு இனம், நாங்கள் ஒரு இனம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு மக்கள் என்று சொன்னால், சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு ஒரு இறைமை உண்டு. இறைமை என்றால் இறைவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு உரித்து. அந்த இறைமை மாறிவிடாது. அவர்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் இணங்கவில்லை என்ற காரணத்தினாலே அது மாறிவிடாது. அதால் நீங்க சொன்னார் போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட இலக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். நாங்கள் ஒரு தனியான ஒரு அரசு, அது தனிநாடு என்று அர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிநாடாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே கூட ஒரு மாநிலமாக நாங்கள் எங்களே ஆட்சி செய்கிற ஒரு அமைப்பாக இருக்கலாம். அதை அடைகிற அந்த இலக்கு 49ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி கொண்டிருந்தது. அது முற்றுமுழுதாக தனிநாடாக வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி சேர்ந்துதான் தமிழர் விடுதலை கூட்டணி தீர்மானம் எடுத்தது. ஆனால் இப்பொழுது தெளிவாக நாங்கள் தனிநாடு கோரவில்லை என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படியான கருத்துக்களை நான் சொல்லுகிற போதுதான் இப்ப நாளைக்கு பார்த்தீங்கள் என்றால் யாராவது இதை போட்டு சொல்லுவாங்க, லாசம் தனிநாடு வேணாம்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு யாராவது தனிநாடு கேட்கிறோமா? இல்லை. இன்றைக்கு யாராவது நாங்கள் ஆயுத போராட்டம் இனி நடத்த போறோம்னு சொல்றோமா? இல்லை. நாங்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாமே எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக செய்யப்பட்டவை. வெவ்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் அர்ப்பணிப்போடும் மிகப்பெரிய தியாகத்தோடும் செய்யப்பட்ட போராட்டங்கள். விசேடமாக ஆயுத போராட்டம். ஆயுதத்தை கையில் எடுத்தால் உயிரை பணயம் வைத்துத்தான் போராடுவது. சாத்வீக போராட்டம் கொஞ்சம் வித்தியாசம், அது அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை. ஆனால் ஆயுத போராட்டம் என்றால் கொல்லப்படுவதற்கு தயாராக உயிரை கொடுத்து போராடுவது. ஆனபடினால்தான் இதை பற்றி நீங்கள் என்னுடைய எல்லா பேச்சுக்களையும் கேட்டு பார்த்தாலும் தெரியும், மிக தெளிவாக சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். அந்த அர்ப்பணிப்புக்கும் தியாகத்துக்கு நிகராக வேறொருவரும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றால் வேறொருவரும் உயிரை பணயம் வைத்து போராடவில்லை, தங்களுக்காக போராடவில்லை. தங்களுடைய உயிரை பணயம் வைத்து போராடினது மற்றவர்களுக்காக, எங்களுக்காக. ஆகவே அப்படியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது அப்படி ஈடுபட்டு மடிந்தவர்களுடைய உறவினர்கள், பெற்றார்கள் விசேஷமாக எங்களுடைய தொடர்ச்சியாக நாங்கள் நடத்த போகிற போராட்டத்திலே மிக மிக முக்கிய பங்குதாரர்கள். அதிலே எந்த விதமான கேள்விக்கும் இடமில்லை. ஏனென்றால் நான் காரணத்தை சொல்கிறேன். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த ஆயுத போராட்டத்திலே செய்யப்பட்ட வீரதீர செயல்களை எல்லாம் வாயார புகழ்ந்து அதை தங்களுடைய அரசியல் மூலதனமாக பலர் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேசுறது, அதை பற்றி புகழ்றது, அதை சொல்லி வாக்கு கேட்கிறது,
தாங்கள் போராடவில்லை, தாங்கள் உயிரை பணயம் வைக்கல, தாங்கள் ஆயுதத்தை எடுத்து போராடவில்லை. ஆனால் ஏதோ தாங்கள் தான் முன்னிலை நின்று போராடின மாதிரி பேசி அதை தங்களுடைய அரசியல் வாக்கு அறுவடைக்காக உபயோகிக்கிற பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பலர் அப்படியாக இருக்கிறவர்களுடைய வண்டவாளங்கள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த வடிவத்தை கொண்டிருக்கிற போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறவர்கள் நேர்மையாக ஈடுபட வேண்டும். அந்த போராட்டத்தை ஒரு சுயநலமாக அவர்கள் கருதக்கூடாது. அப்படியாக போராடுகிறவர்கள் மிக சிறந்தவர்கள் யார்? தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தவர்கள் தான் அதுக்கு உரியவர்கள், அதற்கு தயாராக இருந்தவர்கள் தான். அவர்களிடத்திலே தான் அந்த அர்ப்பணிப்பு அதிகூடியதாக இருக்கிறது. ஆகையினால் தான் 10-12 வருடங்களுக்கு முன்னரே எங்களுடைய கட்சியிலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானே முன்மொழிதான் முன்னாள் போராளிகள் எங்களுடைய அரசியல் இயக்கத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த வேளையிலே அது சரிப்பட்டு வர, நான் மற்றவர்களை குறை சொல்லி எனக்கு பழக்கமில்லை, அப்படியே நான் அதை பற்றி சொல்ல போறேன் இல்லை. ஒரு தலைவர் சொன்னார், அதெல்லாம் கஷ்டம், எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கோ தெரியாது, அதெல்லாம் கை வைக்க வேணாம். இன்னொரு தலைவர் சொன்னார், உண்மையான போராளிகள் எல்லாம் குப்பி கடிச்சு செத்துட்டாங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் உளவாளிகள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். பிறகு நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை முன்னெடுத்து கொண்டு இருந்தவர்கள் சிலர்ல நானும் ஒருவர். ஆனா இப்பொழுதுதான் கட்சியில பொறுப்பான பதவி என்ற கைக்கு வந்திருக்கு. அதான் பொதுச் செயலாளர் தான் பரிமாறப்பட்டது, கட்சியில பொதுச் செயலாளர். கட்சி தலைவரோடு நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ராம், நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துக்கொள்றதுக்கு காரணம் இப்படியான முழுமையான அர்ப்பணிப்போடு இருக்கிற ஏராளமான ஆட்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிற போது நாங்கள் வெறும் போலிகளை முன்னிறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை கவிழ்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போலிகள் முன்னிறுத்தப்படுகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வடக்குல பிரதான கட்சியாக உருவெடுத்திருக்கு. என்றால் மக்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு மக்களுக்கு தெரியும் அவர் சலிப்பொண்டு ஏற்படும். ஆனால் இது மிகவும் மிகவும் பயங்கரமான ஒரு மாற்றம். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது மிகவும் மோசமான ஒரு மாற்றம். ஏனென்றால் நாங்கள் யார்? நாங்கள் ஒரு மக்கள், எங்களுக்கு ஒரு இறைமை உண்டு, அதன் அடிப்படையிலே சுய நிர்ணய உரித்து எங்களை பற்றின தீர்மானங்களை நாங்களே செய்கிற உரித்து எங்களுக்கு உண்டு என்கின்ற இந்த நீண்ட காலமாக இருக்கிற 75 வருட காலமாக இருந்த நிலைப்பாடு இப்ப ஆட்டங்காண தொடங்கிடுச்சு. என்றால் தேசிய மக்கள் சக்தி சொல்றார்கள், இல்ல மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிச்சிருக்கணும், தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே நேரடியாக வாக்களித்திருக்கிறார், அவர்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கல. ஆரம்ப காலத்தில் அங்கீகரித்தார்கள். 65ஆம் ஆண்டு ஜேவிபி ஆரம்பமான போது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்னவர்கள். எப்ப வரைக்கும் 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரோஹண விஜயவீர போட்டியிட்ட போது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி போட்டியிட்டவர். ஆனால் அதுக்கு பிறகு 84ஆம் 85ஆம் ஆண்டுகள்ல அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டோம் என்று அறிவித்து, அதனால் அந்த கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் பலர் இருக்கிறார்கள். மிக முக்கியமானவர் லயனல் போபகே என்று அன்றைக்கு அவர்களுடைய பிரதானிகளாக இருந்த ஒருவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர்களுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. மாறின காரணத்தினால்தான் 88-89ஆம் ஆண்டுகளிலே திரும்பவும் ஆயுதம் எடுத்தார்கள். 71ஆம் ஆண்டு ஆயுதம் எடுத்து போராடினவர்கள் 88-89 ஆயுதம் எடுத்ததுக்கு காரணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம். எங்களுக்கு தனியான மாகாண சபை அலகுகள் கொடுக்கப்படுகிறதை எதிர்த்தார்கள். எதிர்த்து மீளவும் ஆயுதம் எடுத்து போராடினவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்.
அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிக்கிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே வாக்கு. அப்ப உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் எல்லாம் போயிட்டு, நீ உங்களுக்கு இறைமை இருக்கு, சுய நிர்ணய உரிமை இருக்குன்னு நீங்கள் கத்திக்கொண்டு இருக்கலாம், கூவிக்கொண்டு திரியலாம். ஆனால் மக்கள் அப்படி இல்லை, மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறார் சொல்லுகிறார். மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து நாங்கள் மீள்வதாக இருந்தால் நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களை பலப்படுத்த வேண்டும், அரசியல் ரீதியில் எங்களை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எவ்வளவுதான் பலவீனம் அடைந்திருந்தாலும் இன்றைக்கு இலங்கையில இருக்கிற மூன்றாவது பெரிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, அரசாங்க கட்சி, பிரதான எதிர்கட்சி, அதுக்கு அடுத்த பெரிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எடுத்து பார்த்தால் நாட்டில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்றால் அதிகூடிய சபைகளை கைப்பற்றியது ஆட்சியில் இருக்கிற அரசாங்க கட்சி. அதுக்கு அடுத்த எண்ணிக்கையாக 34 சபைகளை கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி. பிரதான எதிர்கட்சிக்கு 17 தான், 17 15 தான், எங்களுக்கு 34 சபைகள். ஆகவே பொது தேர்தலில் மக்கள் விட்ட பிள்ளையே ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் போதாது. எதற்காக நீங்கள் எல்லாம் உயிரை கொடுக்க முன்வந்தீர்களோ, எதற்காக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உயிரை கொடுத்தார்களோ, எதற்காக ஆயிரம் பல்லாயிரமாக பொதுமக்கள், தமிழ் மக்கள் எதற்காக கொல்லப்பட்டார்களோ, அது இப்பொழுதும் அது எங்களுடைய அரசியல் சித்தாந்தம், அது ஒரு வகையிலே நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவது அத்தியாவசியம். ஆகையினால பிரதான கட்சி, இதனை முன்னெடுக்கிற கட்சி, இப்படியான ஒரு ஆட்சி அழகு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று 49ஆம் ஆண்டே ஒரு தனி கட்சியாக உருவெடுத்த கட்சி, இன்றைக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான், வேறொரு கட்சியும் இல்லை, வேறொரு தமிழ் கட்சியும் இல்லை. ஆகவே இப்படியான பலவீனமான சூழ்நிலையிலேயும் கூட நாங்கள் யாரை பலப்படுத்த வேண்டும், அதற்குள்ளே நிமிந்து நிற்கிற அந்த பலமான கட்சியைத்தான் நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும். அந்த ரீதியிலே தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையிலே நான் உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறது, இந்த கட்சியை பலப்படுத்த வாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஏனால் இந்த கட்சி சாத்வீக ரீதியிலே தான் தொடர்ச்சியாக பயணிக்க போகிற கட்சி. இதையும் நான் சொல்லுகிற போது இவர் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவர் அப்படி தெரியலையே. இப்ப யாராவது ஆயுதம் எடுத்து போராட யாராவது சொல்றோமா? இல்லையே. எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் ராஜதந்திர ரீதியிலையும் சாத்வீக ரீதியிலையும் தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்த போராட்டம். அதை செய்வதற்கு எங்களோட கைகோருங்கள் தான் நான் சொல்றேன். இங்க இருக்கிற அரச உளவாளிகளுக்கும் நான் அதான் சொல்றேன். 1-2 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் அதான் சொல்றேன். நீங்க சொல்றதை போய் கவனமா சொல்லுங்க. இங்க இதுதான் சொல்லப்பட்டது. நாங்க ஆயுதம் எடுத்து போராடுறதுக்கு ஆக்களை கூப்பிடல. நாங்கள் சாத்வீக ரீதியில எங்கட உரிமையை, எங்கட இறைமையை, இது எவரும் எங்களுக்கு தாரதில்லை, அரசாங்கம் தாரதில்லை, இறைமை, எங்களுடைய இறைமையை உறுதி செய்வதற்கு வெளிப்படையாக வெளிப்படைத்தன்மையோட சாத்வீக ரீதியில எங்களோட உரிமையை கேட்கிற போராட்டத்தை தான் நாங்கள் செய்ய போறோம். அந்த செய்தியை தயவு செய்து உங்களோட எஜமான்களுக்கு சொல்லுங்க. அதைத்தான் இந்த கூட்டத்தில் சொன்னது. அப்படியே எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் எதற்காக புறப்பட்டீர்களோ அதை ஏதாவது ஒரு விதத்தில் அடைவதற்காக எங்களோடு கைகோர்த்து வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.